ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்னைக்கு ஹிந்தி வகுப்பு ரொம்ப முக்கியமானது பார்க்க போகிறோம். இந்த டே பிஃபோர் என்ன பார்த்தோம்? சர்வநாம் பார்த்தோம். சர்வநாம்னா பிரதிபெயர் சொற்கள். நேற்று என்ன பார்த்தோம்? சகாய கிரியா. சகாய கிரியான துணை வினை சொற்கள் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வர்த்தமான் காலில் சகாய கிரியா எப்படி வரும், அதாவது சுற்றி உங்களை போட்டு குழப்பலை. ஒரு சென்டென்ஸில் ஆரம்பத்தில் என்ன வரணும், எண்டில் என்ன வரணும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், வர்த்தமான் கால் சகாய கிரியா, நிகழ்காலத்தில் துணைவினை சொற்கள். வாக்கியத்தின் ஆரம்பத்தில் என்ன வரணும், வாக்கியத்தின் முடிவில் என்ன வரணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே நீங்கள் குழப்ப வேண்டாம். வாக்கியத்தின் ஆரம்பத்தில் மை அப்படின்னு வந்துச்சுன்னா எண்டில் என்ன வரணும்னா ஹூ அப்படின்னு முடியும். மைனா என்ன? நான். ஹூன்னா என்ன? இருக்கிறேன், நான் இருக்கிறேன். நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் சொல்கிறோம் இல்லையா? அதே தான். மைனா நான், ஹூனா இருக்கிறேன். அப்போ நான் இருக்கிறேன். அடுத்து தும்னா நீ, ஹோனா இருக்கிறாய், தும் ஹோ. வாக்கியத்தின் ஆரம்பத்தில் தும் வரணும், முடிவில் ஹோ வரணும். தும் ஹோ அப்படின்னா நீ இருக்கிறாய், யூ ஆர். அடுத்து பாருங்கள், வஹ்னா அவன் அவள் அது, எஹ்னா இவன் இவள் இது. அப்போ இது ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா எண்டில் என்ன வரணும்? ஹை வரணும். அப்போ அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது. இவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், இது இருக்கிறது. ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். அவ்வளோதான். அது சிங்குலர். அதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். அடுத்தது ஏ, வே, ஹம், ஆப். ஏன்னா இவர் இவர்கள் இவைகள், வேனா அவர் அவர்கள் அவைகள், ஹம்னா நாம் நாங்கள், ஆப்னா நீங்கள். சரியா? இது வந்துச்சுன்னா எண்டில் என்ன வரணும்? ஹை வரணும். இப்போ ஒரு தடவை சென்டென்ஸ் பாருங்கள். ஏகை இவர் இருக்கிறார், வேகை அவர் இருக்கிறார், ஹம் ஹை நாங்கள் இருக்கிறோம், ஆப் ஹை நீங்கள் இருக்கிறீர்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்தால் எண்டில் ஹை வரணும். இது ஹை, இது ஹை, புள்ளி வருது பார்த்தீங்களா? ப்ளூரலாக இருந்தால் இது ஹைன்னு வரணும். இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது நீங்கள் எழுதி பாருங்கள். சென்டென்ஸ் இனிமே தான் நல்லாயிருக்கும். கவனமாக இது எழுதிக்கங்க. நன்றி.